மேல மேல வளர்ச்சி அடையறதுக்கு நம்ம எல்லாரோட பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அதுக்கு பிறகு இந்த களத்துமேடு பத்தி சொல்லணும்னா 2014 நாங்க களத்துமேடுன்னு ஒரு அமைப்பை இங்க உருவாக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த வாசிக்கிற பழக்கத்தை எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகணும், எல்லார் வீட்லயும் ஒரு லைப்ரரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை ஆரம்பிச்சோம். அது நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. கடைசியில இந்த லாக்டவுன் வர போய் அதை ஒரு 3 வருஷம் அப்படியே விட்டுட்டோம். அது அப்படியே விட்டாச்சு. அப்புறம் கடைசியில நிறைய விஷயங்கள் லாக்டவுனுக்கு பிறகு விட்டு போன மாதிரி இந்த விஷயமும் விட்டு போயிடுச்சு. இது எதனால நாங்க இது எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டோட தலை சிறந்த எழுத்தாளர்கள் இப்ப கி ராஜநாராயணன், புதுமை பித்தன், இந்த மாதிரி நல்ல தலை சிறந்த எழுத்தாளர்கள் சொல்லப்படுற எல்லாரும் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டமா இருக்கும். இடைச்செவல் அப்படி அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் நிறைய இந்த கிராமம் சார்ந்த கதைகள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. நிறைய கதைகள் எழுதியிருக்காங்கன்னா இயற்கை சார்ந்தது, கிராமம் சார்ந்த கதைகள்லாம் அங்க இருந்துதான் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அங்கெல்லாம் நிறைய இந்த வாசிக்கிறது அமைப்புகள் நிறைய இருக்கு. நம்ம திருச்சி மாவட்டத்துல கம்மின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம ஊர்ல நம்ம எல்லாரும் படிக்கிற ஆர்வம் இருக்கவங்க எல்லாரும் ஏன் சேர்ந்து இதை ஒண்ணு கொண்டு வரக்கூடாது, எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புக்கை ஷேர் பண்ணி படிக்கணும்னு ஆரம்பிச்சு நல்ல புத்தகங்கள்லாம் இப்ப சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகங்கள்லாம் கூட நாங்க ஷேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு மாசம் ஒரு தடவை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய கருத்துக்கள்லாம் வெளியில வந்துச்சு. அப்படி பேசும்போது நிறைய பேர் சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து பேசும்போது அதுல யாராவது ஒருத்தர் நாளைக்கு தலை சிறந்த எழுத்தாளராக கூட வரலாம் இல்லையா, இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு. அந்த மாதிரி நம்ம வையம்பேட்டில ஏதாவது ஒரு நல்ல ஒரு அடையாளங்கள்லாம் ஏற்படுத்தணும்னு ஆரம்பிச்சோம். அது கடைசியில இன்னும் போச்சு. இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இன்னைக்கு எல்லாத்தையும் வர சொல்லி இதுல ஆர்வம் உள்ளவங்கள உள்ள கொண்டு ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது ரெனிவல் தான், ஓப்பனிங் கிடையாது. அதனால இப்ப இருக்கவங்க எல்லாருமே வாசிப்பை பத்தி சொல்லலாம். அடுத்த நிகழ்வு எப்பன்னு பார்த்துட்டு அதுல அவங்கவுங்க படிச்ச புத்தகத்தை பத்தி சொல்லலாம். அந்த புத்தகம் நான் படிச்சேன், இந்த எழுத்தாளர் இது எனக்கு இப்படி ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திச்சு. இப்ப ஹிந்துல பாத்தீங்கன்னா ஹிந்து தமிழ் திசையில எழுதுறாங்க. எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு புத்தகத்தை பத்தி நான் எழுதுனேன். யார் வேணாலும் எழுதுங்கிறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. நான் அந்த புத்தகம் படிச்சேன், இது வாழ்க்கையில இப்படி மாற்றங்களை கொண்டு வந்துச்சு இன்னும் எழுதுறாங்க. இப்ப இவ்வளவு கூட நான் எழுத சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகத்தை கொடுத்து இந்த மலர்வதின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, நாகர்கோயில்கார பொண்ணு. அது படிப்புல ஆர்வம் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு 7-8 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. தூப்புக்காரின்னு ஒரு புத்தகத்துக்கு கூட சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. சின்ன வயசுல எழுதினது அந்த பொண்ணு. இப்ப ஒரு புத்தகம் கொடுத்து, அது என்ன புத்தகமா, அண்டி ஆபீஸ்னு ஒரு புத்தகம் கொடுத்து அதை படிச்சுட்டு நீ உன்னோட கருத்துக்களை இந்து தமிழ் திசைக்கு எழுதணும்னு சொல்லி இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச புத்தகங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு புத்தக வாசிப்பு எவ்வளவு முக்கியம். நம்ம செல்லணுன்றதை விட, வாட்ஸ்அப் பாக்குறத விட, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போறதை விட ஒரு புத்தகம் பாக்குறது எவ்வளவு நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும், மனசுல பதியும் அப்படிங்கறத நம்ம கொண்டு போகணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம சரியா, அந்த கடமையை நம்ம சரியா செஞ்சாதான் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இலக்கியங்களாகட்டும் இந்த எழுத்துக்கள்னு வரும்போது தமிழ்நாட்டை அடிச்சுக்க கிடையாது வேற எங்கேயும். ஆனா நம்ம எல்லாம் அதுல கவனமே செலுத்துறது இல்ல. இப்ப அடுத்த தலைமுறை செல்லுக்கு அடிமை ஆயிடுச்சு. அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 10 பேர்த்த, ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்த்த உருவாக்கும் போது 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அதனால நீங்க எல்லாரும் முயற்சி செஞ்சு இதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு இதை நல்ல மாதிரியா கொண்டு போறோங்கிறது என்னோட விண்ணப்பமும் வேண்டுகோளும். அவங்கவுங்களும் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நான் வீட்டுல நான் சொல்றேன், நான் ஒரு அரசு பணியில ஓய்வு பெற்றாலும் வருஷம் நான் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலவு பண்ணி புக் வாங்குவேன். புக் ஃபேர் வருஷம் போடும்போது ஒரு மூட்டை புக்கை வாங்கி தூக்கிட்டு வருவேன். அப்ப எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இது எதுக்கு நீ இந்த புத்தகத்தை அப்படி வாங்குற, இது இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சுன்னா பின்னாடி ரிட்டையர்மெண்ட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்பு முடியலன்னா பண்ணிக்க, இதுதான் என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி வாங்கி எங்க வீட்டுல நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். ராஜாவுக்கு தெரியும், இவளுக்கு தெரியும், ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருக்கேன். இன்னைக்கும் எனக்கு நீ 2 நாளைக்கு சாப்பிடாமன்னா இருந்தா இப்ப இருந்துருவேன். ஆனா நீ டெய்லி 1/2 மணி நேரமாவது புத்தகம் படிக்காம இரு, நீ புத்தகத்தையே 2 நாளைக்கு தொடக்கூடாதுன்னா என்னால இருக்க முடியாது. அதை நான் பெருமையா சொல்லுவேன் எப்பயுமே. அதை எல்லாரும் கடைபிடிக்கலாம். என்கிட்ட எல்லாரும் நம்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எழுத்தாளர், அதாவது தமிழ்ல உள்ள பிறமொழி நாவல்களா இருந்தாலும் சரி, தமிழ் மட்டும் இல்ல பிறமொழி நாவல்களும் உங்களுக்கு ஏதாவது இது நம்ம தேடணும் கிடைக்கல, இந்த புக்கு கிடைச்சா நம்ம படிக்கலாம்னு ஏதாவது தோணும் மனசுல இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா அந்த தலை சிறந்த புத்தகங்கள் சொல்லப்படுற எல்லா புத்தகங்களும் என்கிட்ட இருக்குங்கிறத நான் பெருமையோட சொல்லிக்குவேன். ஏன்னா அது இவங்களுக்கு எல்லாம், என்கிட்ட இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட ஒரு டீம் பிள்ளைங்க இருக்காங்க. நான் நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கல, என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழங்களுக்கு தெரியும். நான் இப்ப போட்டுருக்கிறதா என்னோட காஸ்டியூம் எப்பவுமே. அதாவது 9th ஆரம்பிச்சது இன்ன வரல இவ்வளவுதான் என்னோட காஸ்டியூம். ஆனா என்கிட்ட புத்தகங்கள் நான் அளவு கடந்து வச்சிருக்கேன்.
அது என்கிட்ட நெருங்கி பழகுற பிள்ளைங்களுக்கு என்கிட்ட ஒரு டீம் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாகித்ய அகாடமியோட எல்லா புத்தகங்களும் நான் என்கிட்ட இருக்குங்கிறத உண்மையில நான் பெருமையோட சொல்றேன். இது தற்பெருமைக்காக சொல்லல. ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒரு லைப்ரரியை உருவாக்கணும். புத்தகத்தை முதல்ல வாங்குவோம், டேபிள்ல போடுவோம். 4 நாளைக்கு அதை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். 5ஆவது நாள் இதுல என்னதான் இருக்கு பாக்கலாம் அப்படின்னு பெரட்டுவோம். அப்புறம் அதுக்குள்ள ஒரு இப்படிதான் படிப்பு பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும். நம்மளால நினைச்சோம்னா நம்ம அடுத்த தலைமுறையை படிக்க வைக்க முடியும். அதை எல்லாரும் செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள். சரியா ராஜா? எல்லாரும் அவங்க கருத்துக்களை சொல்லணும். டைம் போயிட்டு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நிறைய கருத்தா நீ சொல்லுமா? கடைசியா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லா வீட்டிலும் நூலகம் இருக்கும் பொழுது நூலகத்துக்குள் வீட்டை வைத்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல களத்துமேட்டுல உட்காந்துருக்கோம். வயற்காட்டுல இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அது ரெண்டுமே அருமையான வார்த்தைகள். களத்துமேடு என்பதும் வயற்காடு என்பதும் நம்ம வயற்காடு, வேற வயற்காடு கிடையாது. உட்காந்துருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லாம் சொத்து சுகம் என்ன சேர்த்துன்னு கேட்பாங்க. எங்க அக்கா சகோதரி புத்தக சுகத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இவ்வளவு அழகா இங்க இயங்கினது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிதான் தோணுது. ஸோ இதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து பண்ண நபர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. ஸோ இன்னைக்கு எஸ்பிஐ பேங்க்ல சென்னையில ஒர்க் பண்ணக்கூடிய அன்பு தம்பி, ஐஓபியில இருக்கக்கூடிய அன்பு தம்பி தமிழ் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுப்பட்டி பகுதியில புத்தக பொழுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் அண்ணன் தங்கபாண்டியன் அண்ணனோட மனித இல்லத்துல இதே மாதிரி உட்கார்ந்து நடத்தினாங்க. ஆனா சில காரணங்களால அது விட்டு போயிடுது. ஸோ இது கேட்டோன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்த முன்னெடுப்போம், அவ்வளவுதான். முன்னெடுப்போம். அக்கா சொன்ன மாதிரி இது புதுசா ஒண்ணு உருவாக்கல. இது காலங்காலமா நம்மளுடைய பழக்க வழக்கம் தான். சரியா? உண்மையா ஒரு களத்து மேடுகள்ல ஒரு கூடுகையில உட்கார்ந்து எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் தான், ஷேர் பண்ணிக்கிறது தான். அந்த ஷேரிங் நம்மளுக்கு இருக்க அனுபவமா இருக்க வாய்ப்புள்ள அதிகமா. ஸோ அதனால புத்தகங்கள் படிக்கின்ற விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அதனால ஒரு நல்ல விஷயம் தொடரட்டும். அது இல்லாம இந்த இயற்கை அங்காடி நடத்துறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா திருமூலர் சொல்றதுதான் எனக்கு எப்போதும் எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்றது வழக்கம். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிம்பாரு. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கை, இந்த பூமி நிலையா இருக்கு. நம்ம வர்றோம் போறோம். ஆனால் வருகின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது நமது ஆரோக்கியம், நமக்கான கனவுகள், எவ்வளவோ கனவுகள், ஆசைகள், கற்பனைகள் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஸோ இது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உடல் சரியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஸோ அதன் மேலதான் நம்முடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. அப்ப உடல் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு நிச்சயமாக இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இயற்கை மருத்துவம் தான் சிறந்த மருத்துவமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பா சிவபிரகாஷ் சார் எங்களுடைய ரோட்டரி சங்கத்திலையும் தொடர்ந்து கிளப்புக்கு வர்ற மக்களுக்கு டீ காஃபி கிடையாது, ரோட்டரி கிளப்ல டீ காஃபி கிடையாது, நல்ல மூலிகை சூப்பு தயாரித்து தரக்கூடிய ஒரு நபர். எங்க போனாலும் அதை வாயில சொல்றது மட்டும் இல்ல, செயலையும் காட்டக்கூடிய ஒரு நபர். அது மாதிரி ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸ்லயும் உணவு வரப்ப அந்த பழைய பாரம்பரிய உணவுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிவபிரகாஷ் ரொம்ப சிறப்பா இருக்கு. 2 யோகாலாம் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இந்த நிகழ்வு தொடரட்டும், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். வெங்கடேஸ்வரா ஜவுளி கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்றும் இந்த மக்களுக்கு புதிதான விஷயம் அல்ல. நான் 2003 அவங்களோட பயணிக்கிறேன். நான் எப்போ வையமட்டி வந்தனோ அன்னைக்கு பண்ணேன். என்னுடைய சூர்யா முதல் முறையாக உங்க கடை கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருந்தக்கூடிய ஜோனிக்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் முதல் முறையா நான் சேர்த்தேன். அவன் அங்க சேர்த்தேன். அந்த நினைவுலாம் இன்னும் எனக்கு பசுமையா இருக்கு. ஸோ அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக மக்களோடு யோகாவை கொண்டு போய் சேர்க்கின்றதாகட்டும், ஒரு மனிதத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியாகட்டும், ரொம்ப சிறப்பா மனிதமுடன் மக்களோடு ஆர்வமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த பணி தொடரட்டும், இணைந்து பயணிப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இணைந்து பயணிப்போம். நிச்சயமாக வாசிப்பையும், இந்த இயற்கை, இந்த பூமி, அக்கா திரும்ப சொன்னாங்க, இது நமக்கான பூமி இல்ல, இது நமக்கான பூமி இல்ல, இது நமது தலைமுறைக்கான பூமி. நம்ம வந்திருக்கோம், தங்கி இருக்கோம். எப்படி இந்த இடம் நமக்கு கிடைச்சிச்சோ அதை இன்னும் சிறப்பாக வருகின்ற தலைமுறைக்கு அதை மாசுபடாமல், சுற்றுச்சூழல் கெடாமல் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு, பொறுப்பு நமக்கு இருக்கு. ஸோ அதை நிச்சயமாக அனைவரும் இணைந்து செய்வோம். நன்றி. அன்பு நிறைந்த சான்றோர் பெருமக்கள், அவை நிறைத்திருக்கக்கூடிய இந்த வேலையில வயற்காடுன்னு பெயர் வச்சதுக்கு இந்த வயற்காடு செழிப்படைய வாழ்த்துக்கள். களத்து மேடு விரைவில் கருத்து மேடாக உயர்ந்து நிற்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடுப்பட்டி மாதிரி, நடுப்பட்டி உங்களுக்கு தெரியும், நடுப்பட்டில் அப்பா துறையார் எங்களோட தாத்தா. அவரு தனித்தமிழ் மன்றத்தை நிறுவி, அவரு ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனிதரா இருந்தாலும்
தொடர்ந்து வாசிக்கிறதன் மூலமா சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னை உயர்த்திக்கிட்டவர். எங்களை புத்தகம் படிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆளுமை. ஸோ அதோட விளைவா நாங்க தொடர்ந்து நிறைய வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. வாசிப்பின் வழியா நிறைய நண்பர்கள், ஒரு சொர்க்கம். வாசிப்புங்கிறத நம்ம வெறும் புத்தக வாசிப்புங்கிறத பொழுதுபோக்கா பார்க்க வேண்டியது கிடையாது. அது ஒரு போதைன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். ஏன்னா நிறைய பேர் போதையை தேடிதான் போய்கிட்டு இருக்கான். புத்தக வாசிப்பு மாதிரியான ஒரு அற்புதமான போதைக்கு நீங்க அடிமை ஆயிட்டியா உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகாகும்ன்றத உரையாடுவதற்கு இன்னைக்கு குறைந்தபட்சம் நம்மளால இளைஞர்களோட உரையாடவே முடியல. சோசியல் மீடியா, சமூக வலைதளம் இந்த சமூகம் அல்ல அப்படின்றத அவனுக்கு உணர்த்தி அந்த செல்போன்ற அரக்கன்ட்டு இருந்து வெளியில கூட்டிட்டு புத்தகத்தை கையில கொடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்க வைக்கிறதுக்கு களத்துமேடு மாதிரியான நிறைய இயக்கங்கள், ஊருக்கு தெருவுக்கு, அம்மா குறிப்பிட்ட மாதிரி வீட்டுக்கு நூலகம் தேவையா இருக்கு. ஸோ இதை வழிநடத்தக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து களத்துமேடு கருத்துமேடாகணும். நீங்க புத்தகங்கள் வாசிக்கிறத நிறைய பேர்த்திட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து வாசிப்போம். வாசிப்பு புத்தகத்தால் அழகாகும், நம் வாழ்க்கை இயற்கையால் அழகாகும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு, எல்லாருக்கும் வாசிக்கணுங்கிற அவசியமும் இருக்கு. ஆனால் இது எங்க நடக்கல, அதற்கான காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க கொஞ்சம் சொல்ல போனா அடிக்கடி அப்படிங்கிறத விட வருடத்துக்கு 1 முறை 2 முறை நாங்க ஐரோப்பிய பயணங்கள் போவோம். அங்க இந்த முறை ரஸ்கின் மில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம், பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல. திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்க அந்த பள்ளிக்கு போயிருந்தோம். அது ஒரு மனநலம் குன்றிய குழந்தைங்களுக்கான ஒரு பள்ளிங்க. அந்த பள்ளியில நாங்க எல்லாம் எங்களை சுத்தி காட்டிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. சரி, என்ன 5 மணிக்கு எங்களுக்கு இட்ஸ் அ புக் ரீடிங் டைம், யூ ஆர் ஆல்சோ கார்டியலி இன்வைட்டட் அப்படின்னாங்க. அப்ப நாங்க அந்த எங்களுடைய கலந்துரையாடல் நிறுத்திட்டு அந்த 5 மணிக்கு போயிட்டோம். இதுல என்ன நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு அப்படின்னா, அவர்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சித்தாந்த ரீதியா கனெக்ட் ஆயிருந்தாங்க. இப்ப இங்க யாருமே நம்ம சித்தாந்த ரீதியா கனெக்ட் ஆகல. நம்ம ஒருத்தவங்களும் ஒரு தளத்துல பயணிக்கிறோம். நமக்கு ஒரு பணிகள் இருக்கு, ஒரு வாழ்வியல் சவால்கள் நமக்கு இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம பண்ணிக்க வேண்டியிருக்கு. அப்படி சரிங்க. இப்ப சித்தாந்த ரீதியா நம்ம கனெக்ட் ஆகல. யூரோப்பியன் பண்றான், அவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை அவனுக்கு இல்லை. அப்ப நம்ம எப்படி அதை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா, ஒரு முறை இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்ம வெளியே போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கு. இங்க இருந்து நான் ஏதாவது ஒரு செய்தியை, ஒரு வாழ்வியல் ஒரு கருத்தை நான் எடுத்துட்டு போகணும். அப்படி பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு விருப்பம் தரக்கூடிய நிகழ்வாக அந்த நிகழ்வை மாற்றினால் ஒழிய நாம் மீண்டும் இடைப்பட்டு பழையபடி ரினியூவல் மீட்டிங், அடுத்த மீட்டிங்ல நம்ம திரும்ப சந்திப்போம். வரக்கூடியவங்களுக்கு இங்க இருந்து ஒரு டேக்அவே இருக்கணும். அங்க போனேன், ஜாலியா இருந்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி, அல்ல இங்க இருந்து எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, அதை நான் ஒருத்தட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு அந்த விருப்பமுள்ள நிகழ்வாக அந்த நிகழ்வை மாற்றணும். நம்ம திரும்ப மைக் போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் சொன்னா அது கண்டிப்பா அது இருக்காது. ஸோ அப்படி கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, அதனால எங்களுக்கு அந்த சிந்திக்கும் திறனும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஏஐ எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். யோசிக்கவே முடியலங்க, சத்தியமா சொல்றேன். புதுசா யோசிக்கவே முடியல. இந்த கூகுள் வந்த பிறகு ரொம்ப யாகு காலத்துல இருந்து அங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 98ல இருந்து. இந்த 98 எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருஷம்ங்க. நம்மால் வேற 98லாம் பார்த்தேன், இந்த யாகுவையும் 98லாம் சந்திச்சேன், yahoo.com. அப்புறம் தானே கூகுள் பெரிய என்னை யாகுவை போட்டு தள்ளினார். அப்போ இந்த மாதிரியான அந்த தம்பி சொன்னார்ல, அந்த அரக்கன், அந்த போதை, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதை விட இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு திரைப்படம், ஒரு நடிகரோட திரைப்படம் ஓடிட்டு இருக்குது, தள்ளி சாயறாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க. 10வது நாள் அதை விட சூப்பரான ஒரு திரைப்படம் வருது. அந்த படத்துக்கு பெரிய அந்த ஸ்டார் வேல்யூ எல்லாம் இல்லை, ஆனாலும் அந்த ஸ்டார் படம் படுக்குதா படுக்கலையா? இது ஸ்டார் படம், அவர் ஹீரோ பல, யாரும் ஹீரோ பேர் சொல்ல முடியாது எலெக்ஷன் டைம். அதனால நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், ஒரு ஸ்டார் படம் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஆனா 10 நாள்லயோ 8 நாள்லயோ ஒரு நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய படம் அந்த படத்தை படுக்க வச்சிருது, அல்ல குறைஞ்சபட்சம் அது சரிக்குது. அப்ப ஒரு நல்ல சிந்தனை மக்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு ஊடகத்தின் மூலமாக அல்லது ஒரு தளத்தின் மூலமாக சொல்லப்படும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது வெற்றி அடையும். அப்படி கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு தான் சொன்னா, எங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய திறன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனுமா ஒவ்வொரு முறையும் நம்ம நிகழ்வுல அதை கற்றுக்கொண்டு அடுத்து எப்படி அதை
இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், மோர் வைப்ரண்ட், அல்லது மோர் க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம கொண்டு போனா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க. இல்லாட்டி நம்ம திரும்ப திரும்ப இன்னொரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அப்படி ரினிவல் நம்பர் 2, ரினிவல் நம்பர் 3 அப்படிதான் நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வரலையா, யோசிக்காதீங்க. நாங்கெல்லாம் ஒரு கோரம் வச்சிருந்தோம், 3 பேர் வந்திருந்தா இந்த புத்தக பொழுது நடக்கும்னா அப்படின்னு. அது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து, ஏன்னா நீங்க ஒரு கடை, உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்களோ அல்லது உங்க கடையில இருக்கவங்களோ, குடும்ப சார்ந்தவங்களோ இந்த இடத்த விட்டு யாராவது ஒருத்தங்க 2 பேர் இங்க இருப்பாங்க. அதனால இப்ப 2ஆம் சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, புத்தக பொழுது போட்டுருங்க. அந்த பேர் என்ன வச்சுங்க, களத்துமேடு நீங்க போட்டுருங்க. அதை வந்து ஒரு யூடியூப் கூட நீங்க போட்டுடலாம், லைவா கூட போட்டுடலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிட்டிகுலஸா அவங்களுக்கு ஒரு செய்தி போயிடணும். அப்ப இந்த புத்தக பொழுது களத்துமேடு, இந்த தலைப்பு இன்னார் வந்து பேசுவாங்க, எல்லாம் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. யார் வந்தாலும் வராட்டியும் அதை நடத்துங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அக்கா சொன்ன மாதிரி புத்தகத்தை வாங்கி டேபிள்ல போட்டுருங்க. 4 தடவை போயிட்டு வர்றப்ப எப்படி அதை படிக்க தூண்டுதோ, அதே போல இந்த களத்துமேடும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வயற்காடு இயற்கை அங்காடி மேலும் வளர வேண்டும் என்றும், களத்துமேடு பயணத்தில் ஐயா கூறியது போல இன்னும் அபரிவிதமான மக்களை கொண்டு வந்து சேர்த்து அபரிவிதமான வளர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் வந்து இப்ப தம்பிகிட்ட கொஞ்ச நாள் முந்தையெல்லாம் வந்து ஜாமான் வாங்க தான் வந்துட்டு இருப்பேன். இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சார் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த டைம்ல ரொம்ப லைஃப்ல ஏதோ தோத்து போயிட்ட மாதிரி, இல்ல ரொம்ப ஏதோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரி, யாருமே இல்லாதது மாதிரி. பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பெரிய மாடி வீடா கட்டிட்டோம். பார்த்தாக்கா பிள்ளைங்க அந்த மாடியில இந்த மாடியில அப்படி இப்படின்னு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. ரொம்ப வருத்தமும் வேதனையும் ஒரு மாதிரி ஏமாற்றமுமான நிலையில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு புக்கு வந்து தம்பியை சும்மா கடைக்கு ஜாமான் அவங்க வந்தப்ப தம்பியை பார்த்தப்ப அடிக்கடி ஏதாவது புக் இருக்கான்னு வந்து பார்ப்பேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரே புக் வந்து பரமஹம்சரோட அந்த வாழ்க்கை வரலாறு புக்கும், ஒளி உள்ள இடத்தில்ன்ற ஒரு புக்கும் தான் முத எனக்கு கிடைச்சது. அதுதான் வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 57 வயசு ஆகுது. இன்னைக்கு போய் ஏன் இவ்வளவு காலம் சென்று நமக்கு ஏன் இது தெரிஞ்சிச்சு, சின்ன பிள்ளையில இன்னும் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்ற அளவுக்கான ஒரு செய்திகளும் ஒரு தாக்கங்களும், அதுல உள்ள வரிகள் ஒவ்வொன்றும் உயிரோட்டமான வரிகள். அதை படிச்ச பிற்பாடு வந்து அந்த மரணம் பத்தியெல்லாம் அதுல நிறைய கொடுத்துருக்காங்க விட்டாக்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதுல இருந்தே மீண்டு வந்தேன். பரமஹம்சர் புக்கு தான், ஒளி உள்ள இடத்தில் புக்கு தான் என் லைஃப்ல ஒரு பெரிய திருப்பமே விட்டாக்க. அதை ரொம்ப நான் கவலையா நினைக்கிறேன். ஏன்னா 57 வயசுல எனக்கு இந்த ஒரு ஒளி கிடைக்கணுமா, அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்திருந்தா இன்னும் லைஃப்ல என்னென்னமோ பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு துடிப்பான ஒரு நிகழ்வா இருந்தது. ஒளி உள்ள இடத்தில் புக்கை வந்து யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்களோ, யாரெல்லாம் ஒரு தவிப்பா இருக்காங்களோ, நான் டீச்சரா இருக்கேன், நிறைய பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு கூட இந்த பேஜ்ல இந்த பக்கத்துல இது இருக்கு, இதை எடுத்து படிங்க, இதை படிச்சீங்கன்னா லைஃப்ல இதுல இருந்து நீங்க கடந்து வந்துருவீங்க, கண்டிப்பா உங்களால மாற்றம் வந்து இருக்கும், உங்களுக்கு இது ஒரு ஆறுதலானதா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 20-25 புக்கு ஒளி உள்ள இடத்தில் புக்கு மட்டும் வாங்கி யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ எனக்கு தெரிய யாரெல்லாம் இருக்காங்கன்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிரபஞ்சத்தை பத்தியும் இந்த கிரியா யோகா அதை பத்தி எல்லாம், கிரியா யோகாவில எல்லாம் இன்னும் அதிகமா போகல, 10% தான் உள்ள போயிருக்கோன்ற மாதிரி இருக்காப்புல இருக்கு. மகான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம தான் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோங்கிற மாதிரி இருக்காப்புல இருக்கு விட்டாக்க. எங்க பிள்ளைங்களுக்குமே இதை பத்தி எல்லாம், இந்த பிரபஞ்சத்தை பத்தி, அந்த வாழ்க்கை முறைகள் என்ன, எப்படி இருந்தீங்கன்னா இப்பவே செதுக்கப்பட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல வரும்போது எப்படி இருப்பீங்க, பிரபஞ்சத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்க அதுவே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடும். அதை வந்து நேசிச்சீங்கன்னா போதும். அதுக்கான கைடு இப்போதைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒளி உள்ள இடத்தில் புக்கு, பரமஹம்சர் புக்கெல்லாம் ஒரு என்ன நல்ல ஒரு ஆழமான ஒரு சிந்தனை உள்ள புக்குகள். அதோட சும்மா சாதாரண மைண்ட் உள்ளவங்க போய் அதை படிச்சு கிரகிச்சிக்க முடியாது, குழந்தைங்க அதோட இது பண்ண முடியாது, அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால பிரபஞ்சத்தை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி, இந்த இதுல உள்ள இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் சொல்லி நிறைய வந்து அந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்கேன் விட்டாக்க. இன்னும் இந்த ஒளி உள்ள இடத்தில் புக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த களத்துமேடுன்றது இன்னும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அடித்தளமா ஒரு மேடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல இன்னும் இந்த மாதிரி இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்களாம் வயசை கடந்துட்டோம். உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் இதுல இன்னும் ஆழமா வந்துட்டீங்க அப்படின்னாக்க, இதோட தம்பி சொன்ன மாதிரி இதோட உலகமே வேற, இதோட இன்னும் வழி நடத்துதலே வேற, கைடே வேற. அதனால நீங்க எல்லாரும் இன்னும் மேலும் மேலும்
இந்த என்ன உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தீய நாட்டங்கள், தீய சக்திகள், என்னன்னாலும் சொல்லிக்கலாம், அந்த மனித பலவீனங்கள் எல்லாத்துல இருந்தும் மாறி நம்ம வந்திருக்கிறதோட நோக்கம். இப்ப நான் அந்த புக்கெல்லாம் படிச்ச ஒருபாடு எனக்கு இருக்கிற ஒரே என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தனியா பிறந்திருக்கோம். எல்லாருமே அம்மாவோட வயிற்றுல இருந்து வந்து தனியா வந்தோம், போறப்ப தனியா போறோம். இந்த கொடுத்திருக்கிற அந்த உறவுக்காரவங்க எல்லாமே வந்து ஒரு நாடக மேடையில இருக்கிற ஒரு அங்கத்தினர்கள் தான். நம்மள கடவுள் இந்த பூமியில ஏதோ ஒரு திட்டத்துக்காக வேண்டி படைச்சிருக்காப்ல. அதை முடிச்சுட்டு திரும்பவும் நம்மளோட ஆன்மாவை கொண்டுட்டு போய் திரும்பவும் அவரோட சன்னிதானத்துல கொண்டு போய் நம்ம நிக்கணும். நீங்க கொடுத்த இந்த ஒர்க்கை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த பூமியில நான் என்னெல்லாம் நினைச்சு நீங்க படைச்சிங்களோ அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி திரும்பவும் நான் உங்க பாதத்துக்கே வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி நம்ம போய் சேரணும், அந்த இடத்துக்கே போய் சேரணும்ன்ற அந்த ஒரு தாட்டை மட்டும் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெயர் லயோலா. நான் கருங்குளம், எங்களோட சொந்த ஊர் வந்து கருங்குளம். நான் வளையப்பட்டி மிடில் ஸ்கூல்ல, பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், டீச்சரா இருக்கேன். இருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோட பேர் வந்து அபிராமி. நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். என்னோட ஊர் வந்து மீனாட்சிபுரம். நான் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து புத்தக வாசிப்புனா என்ன அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்தது. இப்ப நான் வந்து நம்ம மேமோட ஒரு கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து புத்தக வாசிப்புனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன. இந்த காலத்துல வந்து நம்ம எல்லாரும் வந்து எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா, பெரியவங்களே பாத்தீங்கன்னா எல்லாரும் மொபைல் போன் தான் நம்ம அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மொபைல் போன் பாக்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த போக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இல்லாம கவன சிதறல் அதிகமாகுது. அதனால பிள்ளைங்களோட படிப்பு, அந்த படிக்கும் திறனே வந்து குறைஞ்சிட்டே வருது, பாதிக்கப்படுது. அவங்களுடைய கண்ணு வந்து அஃபெக்ட் ஆகுது, அவங்களுடைய யோசிக்கக்கூடிய திறன்லாம் வந்து பாதிப்படையுது. அதனால இந்த குழந்தைங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த செல்போன் அப்படின்னு சொல்ற அந்த போற அரக்கனோட பிடியில இருந்து நம்ம பிள்ளைங்களை, வருங்கால ஜெனரேஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து நம்மள மாதிரி இருக்க நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் இந்த புத்தக வாசிப்பை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளால முடிஞ்ச பணியை செய்வோம். இப்ப வந்து எனக்கு இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்கிறப்ப மேம் தான் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எந்த புக்கை படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எந்த புக்கை நம்ம படிக்கணும், வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான புக் எல்லாம் என்ன, இந்த வேர்ல்டுலே பெஸ்டான புத்தகங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவோ புக் இருக்கு. அதுல எல்லாமே வந்து நம்மளால படிக்க முடியாது. அதுல ஒரு சிறந்த புத்தகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோட்டிவேஷன் புக் எல்லாம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப ஒரு கடைசி கடத்துல இருக்கோம், ஒரு சோகமான இதுல இருக்கோம், நம்ம அந்த லைஃப்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சு நம்ம ஒரு புது வாழ்க்கைக்கே போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியாம இருந்தப்ப மேம் தான் வந்து இந்த புக்கெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் நீங்க படிக்கணும், நிறைய கத்துக்கணும், உங்களை எல்லாம் ஒரு இதுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களோட கைடன்ஸ்ல தான் நாங்க இப்ப புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு புக்கு படிப்பேன், நான் ஒரு புக்கை பத்தி சொல்லுவேன், அவங்க ஒரு புக்கை பத்தி சொல்லுவாங்க, புக்கு எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நாங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியோ, புக் ஃபெஸ்டிவல் போட்டாங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 புக்காவது நான் வாங்கிடுவேன். புக் ஃபெஸ்டிவல்ல ஒரு மினிமம் ஒரு 2 புக்காவது வாங்குவேன். வாங்கி வந்து இப்ப என்னோட வீட்டுல ஒரு மினி லைப்ரரி மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த புக்கை எடுத்து முதல்ல நான் வீட்டுல வச்சு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் என் பசங்க எல்லாம் அதை பார்த்தோன்னே ஏதோ அம்மா புக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களே அந்த இதுல நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால புக்கு வந்து நம்ம எல்லாரும் படிக்கணும். படிச்சுட்டு எனக்கு தெரியாது எந்தெந்த புக்கெல்லாம் நல்லா இதா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க எல்லாரும் படிச்சுட்டு எந்த புக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்னா நான் அந்த புக்கை படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் படிச்ச புக்ல இருந்து என்னோட கருத்துக்களை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். நன்றி. மாதம் ஒன்று சரியான ஒரு முறை இந்த நாள் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா வச்சு குரூப் இணைச்சிட்டு ஒரு தலைப்பு இல்ல பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து நம்ம படிச்ச புத்தகங்களை ஷேர் பண்ணிட்டு, இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைப்பு அதை மையமா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் இது பண்ணலாம். நீங்க ஒருத்தர் கத்து டைம் எப்படி அதுக்கடுத்து ஒருத்தர் பேசுவாரு, படிச்சு வந்து சொல்லுவாரு, மற்றவங்க எல்லாம் அதை சொன்ன பிறகு கேள்வி கேட்கலாம், விவாதிக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல 2 புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைங்க யாரு வேணாலும் நீங்க படிச்சுப்பாங்க, அது எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னும் நிறைய இடங்கள்ல
அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அல்லது ஒரு மாசம் நம்ம ஆரம்பிப்போம், ஒரு வேகமா மாத்திக்கணும். ஆமா படிப்படியா போக எப்படி போதும் இல்லப்பா, இது ரொம்ப மோனோட்டோனஸா போகுது. நான் என்னுடைய பயிற்சிகள்லாம் சொல்றேன். நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. போர் அடிச்சுன்னா இப்படி கையை காட்டு, நான் கவனிக்கல அப்படின்னா சார் அப்படின்னு சொல்லி கையை காட்டணும். நான் என்னோட பேச்சு மட்டும் இங்க இருக்கிற சிக்கலை நிறைய பேர் சந்திக்கிறேன். என்னங்க 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க, எப்படி 1/2 மணி நேரத்துல பேச முடியும், 1 மணி நேரம் வேணுங்க அப்படிங்கிறாரு ஒரு பேச்சாளர். 5 நிமிஷத்துக்கு மேல பேசாத உண்மை இல்லைங்க, 5 minutes. அதுக்கு மேல நம்மளுடைய இன்னைக்கு 30 seconds 40 seconds அதுக்கு மேல அவங்களுக்கு அடுத்து நலத்தி ஆகும். அவர் பேச்சாளர் இருந்தா அவரை தள்ளி விட்டுருவாரு, அடுத்து அந்த பேச்சாளர் பேசுறாரு தள்ளி விட்டுறாரு. அப்படிதான் இருக்கு சொல்றேன். யார் ஒருத்தராலும் பங்க்சுவாலிட்டியை வைக்க முடியலையோ அவரை நிச்சயமா வெற்றி அடைய முடியாது. அது நிச்சயமா நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லிக்கிறாங்கன்னா 4 எமர்ஜென்சிக்கு என்ன அசிம்பிள் ஆயிருக்கு. இப்ப பாரு நீ 5 மணிக்கு சொன்னாங்க, இதுல ஒரு சிலர் வந்து கரெக்டா வர்றவங்க அடுத்தடுத்து ஏதாவது உங்களுக்கு வேலைகள் இருக்கும், வேற என்னன்னா எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். அவங்க வந்து இங்க மனசு இங்க இருக்காது, பிசிக்கலா இங்க உட்காந்துருப்பாங்க, மனசு கூட ஐயோ ஆமா முடிச்சு டைம் ஆயிடுச்சு. மைய பார்த்துருப்பாங்க. அதனால நம்ம அமைப்புல இருக்க எல்லாரும் அமைப்புல இருக்கவங்க பொதுவாவே நம்ம நேர மேலாண்மையே கரெக்டா மெயின்டைன் பண்ணி பழக்கணும். சரியா, அதை வந்து அடுத்ததுல கண்டிப்பா கொடுக்கணும். ரெண்டாவது ஒவ்வொரு மாசமும் மீட்டிங் போகும்போது ஏதாவது ஒரு எழுத்தாளரை பத்தி ஃபுல்லா யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். தேகான நேரத்துல எப்படி எப்படி வந்தாரு, என்னென்ன வந்து அவரு வந்து அகாடமி விருது எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவரை சிறப்பிக்கணுமா. அப்பதான் நம்ம ஒரு எழுத்தாளரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னென்னலாம் வின் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அவரோட புத்தகங்களை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அவர் என்ன கலைச்சிருந்த புத்தகங்கள் சொல்லப்பட என்னென்ன புத்தகம் எழுதிட்டாரும் போது அவரோட ரைட்டிங்ஸ் நம்ம கொஞ்சம் படிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அது இது இந்த 3 பாயிண்ட் நான் இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். எழுத்தாளரை பத்தி ஏதாவது ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை சொல்லணுமான்னு கேட்கிறேன். ஆமா அவர் எழுந்த புத்தகங்கள் ஏதாச்சும். நான் சுஜாதா நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு நெறியாளர் தான் முடிவு பண்ணுவோம். ஆமா ஆமா நம்ம திரைப்படத்தில் சொன்ன மாதிரி அந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜெயகாந்தன் வாரம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் அப்ப அந்த மாதத்துல வந்து அவரை பற்றி எல்லாரும் அதே மாதிரி மாதத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு வரும். மகளிர் தினம், உலக மகளிர் தினம், ஆசிரியர் தினம் வந்தது, அல்லது உலக சுற்றுச்சூழல் தினம், அதை பத்தி நாங்க என்ஜாய் ஒரு பாட்டு வச்சுப்பாரு. அந்த பாட்டை பத்தி விவாதிச்சா நாங்க ஸ்கிரீன்ல போட்டுருவோம். அது மிகப்பெரிய இலக்கியம், அது பெரிய கான்டெம்பரரி எழுத்தாளர்களுக்கு தெரியாது. அவ்வளவு இயற்கை சார்ந்த ஒரு பாண்டியம், இயற்கை சுற்றுச்சூழலுக்கு அதனால எங்களுக்கு சிறப்பான ஒரு விவாதம் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியே அம்மா சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளரை பத்தியும் ஒரு அறிமுகம் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய படைப்பை பத்தியும் அவங்க பேசிடணும். ஆனால் என்னுடைய தாழ்மையான கருத்து அதிகபட்சம் 40 நிமிஷத்துக்கு மேல அந்த கூடல் இருந்துச்சுன்னா ஒரு பீரியட் தான். இதெல்லாம் காலேஜ் ராஜாங்க 40 நிமிஷத்துக்கு மேல யாரும் உட்கார மாட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு நீதிக்கிறவங்க அதுக்கு பிறகு உட்காந்துக்கலாம். 40 நிமிஷத்துக்கு போறவங்க போயிடுச்சு. இல்ல அதுவும் டைம் கண்டிப்பா செட் பண்ணிக்கலாம். ஆமா, உண்மையில உட்கார முடியாது. இன்னொன்னு, ஒருவேளை இந்த 40 நிமிஷமே ஒருத்தரே பேசினாருன்னா கேட்க முடியாது. இல்ல அதிகபட்சம் 5 நிமிஷம் இல்ல பேசுங்க. ஒரு மணி நேரம் நிகழ்வு இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷத்துல உட்காந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை பத்தி ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் மாதம் ஒரு நாள் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை பற்றிய அந்த நிகழ்வு 3வது சனிக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுட்டோம்னா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் போயிடும். அது நீங்க ரெகுலரா நெறியால எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டு இலவசம் அழகா பண்ணாரு. அதுக்கு ஒரு அழகான ஒரு வடிவம் கொடுத்து 27 32 அந்த தலைப்பு போட்டு யாராவது ஒருத்தர் வாசிக்கிறாங்க, குறிப்பான வாசிப்பாளரை ஹைலைட் பண்ணி போட்டுருவாங்க. அது நீங்க எல்லாத்துக்கும் செய்தியை கொடுத்து சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி டைம் ரொம்ப முக்கியம். இல்ல அது அதான் இப்ப வாரத்துல ஒரு மாதம் ஒரு கூடுதல் அது என்ன 4 வைக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா அப்படி எல்லாமே இருக்கும். நீங்க யாருக்கு எப்படி சௌகரியமா இருக்கு சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க யாரும் என்ன சொல்றீங்கன்னா சொல்லலாம். அந்த மாதிரி என்ன நாள் வச்சா நல்லா இருக்கு சௌகரியமா இருக்கும். சரி, சண்டே என்ன கிளம்ப எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்? 6 மணி. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், 6 மணிக்கு வச்சுக்கலாமா? 5 மணி 6 to 7 வச்சுக்கலாமா? இல்ல ஏது மாற்று கருத்து சொல்லுங்க. யாருக்கு மாற்று கருத்து இருக்கா 6 to 7 வர்றதுக்கு?
ஒரு 2 நிகழ்வுக்கு அப்புறம் மாத்தணும்னா மாத்திக்கலாம், அது மாத்திக்கலாம். இப்ப எந்த வாரம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? சொல்றாரு முதல் ஞாயிற்றுக்கிழமை. அவங்க சொல்றாரு அப்படி பாயிண்ட் அது விடுப்பா இருக்கிற நாளா இருக்கு. மனுஷன் எவ்வளவு பழக்கம் இருக்கிறாரு. முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓகே தானே? இல்ல எல்லாருக்கும் ஊர்ல இருந்தோம்னா கண்டிப்பா கண்டிப்பா. வேற யார் கருத்து முடிச்சிடலாமா? வேற யார் கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியெல்லாம் பெரிய இயற்கை அன்போட ஐயா வந்து அந்த ஐயா பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுவேன். ஐயா நீங்க உங்க அறிமுகம். அம்மா சொல்லுங்க ஐயா. ஐயா வந்து வெக்காடு பக்கத்துல இடைப்பள்ளி ஒரு ஊர்ல இருக்காரு. சிறந்த சிவனடியா தமிழ் முறையில 12 திருமுறைகளையும் சொல்லி கோவில் கும்பாபிஷேக விழா நடத்துறாரு. அப்புறம் வீடு கிரக பிரவேசம், வீட்டுல இருந்து எல்லாமே வீடு கிரக பிரவேசம் எல்லாமே வந்து திருமுறைகளோட அடிப்படையில தமிழ் முறைப்படி எல்லா மந்திரமும் சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் வந்து யாராவது இந்த மாதிரி வீடு கட்டுறீங்க, ஏதாவது விசேஷம்னா ஐயா கூப்பிட்டீங்கன்னா அவரோட துணைக்கு இன்னொருத்தர் வருவாங்க, நல்லா சிறப்பா செய்வாங்க. திருமுறைகள் பூரா விடிய விடிய திருமுறைகள் படிப்பாங்க. நம்ம திருமணங்களே வந்து தமிழ் வழி திருமணங்கள், குரல் வழி திருமணங்கள், தமிழ் திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. பக்கத்துல அவரோட திருமணமா பொருளுக்குரிய ஜரம் அவன் என்ன பொருள் சொல்றான்னா அதான் நீ கொடுப்பாங்க. இதுக்காக 2 மணி நேரம் நீங்க நான் பிரயோஜனம் பார்க்கணும். 3 ரூபாய்க்கு கூட ஒரு நீ வாங்கி கொடுத்ததாக பிள்ளைங்க சொல்லுச்சுன்னா உனக்கு சொல்லிடுறேங்க அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பழமையான சிவன் கோயில் இல்லைன்னா ரெண்டு வார்த்தை பேசுங்க. இப்போ மணப்பாறை கட்டில கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து சோபானி சொல்லியிருக்காங்க. அம்மா இதுவரை பத்மாவதி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க மாதிரி அவங்க வந்து தேவாரம் கேட்கறாங்க. சுந்தர தேவாரம் அவங்க வந்து ஐயா வந்து எங்களுக்கு நம்ம வந்து ஐயா எங்க பிள்ளைங்களுக்கு முறைப்படி எப்படி படிக்கணும்னு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி கற்றுக்கிறவங்க இவங்க எங்களோட அந்த திருவாசூர் ஸ்டூடெண்ட் அடுத்த ஜெனரேஷன் நமக்கு தெரியும். நமக்கு வந்து கடவுள் பத்தி எப்படி சாமி எப்படி கும்பிடணும் என்னென்ன எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏவங்களாம் இருக்கலாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனா அடுத்த தலைமுறை எனக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என் பொண்ணு என் பேத்தி பொண்ணை விட பேத்தி கொண்டு போறதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த தலைமுறைக்கு என் பேத்தி இல்ல இந்த 3வது எனக்கு 3வது தலைமுறையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயத்தெல்லாம் கொண்டு போனாதான் இந்த ஆன்மீகம் அந்த சைடு ஆன்மீகம் ஆகட்டும் பக்தி மாற்றம் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து சேர்க்கணும். எதுவுமே தெரியாம போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கடவுள் அவங்களுக்கு சாப்பிட்டு பாக்குறதுதான் அவங்களோட ஓய்வு நேரதாவே இருக்கு. அப்படிங்கும் போது நாங்க நினைச்சோம் நம்ம வந்து அங்கேயுமே போய் நம்மளுக்கு காலையே கேட்கறது நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் எல்லாரும் சுத்தி போற இடங்கள் எல்லாம் ஐயாவே ஒண்ணு சொன்னா போட்டுறாரு. ஒரு அருமையா பிடிக்கலாம். அந்த மாதிரி வேலையை நாங்க தயார் பண்ணிருக்கோம். அம்மா வந்து திருப்பூர் அவங்க வந்து சுந்தர தேவாரம் சொல்லி தருவாங்க.
ஐயா 5 ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் நீ வரணும் கேட்காம யாராவது உங்க வீட்டு பிள்ளைங்க இருந்து நல்லா படிக்க தெரிஞ்சா போதும். இப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சுக்கணும், பிளஸ் 2 முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயசு கிடையாது. அவங்களுக்கு நல்லா படிக்க தெரியும், தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னு அவங்க கொஞ்சமா தப்பு மாற்ற இந்த மாதிரி உண்மையா இருக்கோ அந்த மாதிரி தப்பு பண்ணாது. கண்டிப்பா நல்லது நினைக்கும், நல்லதுதான் செய்யும். அடிப்படை கண்டிப்பா பக்தி செய்யும். கடவுளை கேட்கும்போது பயம் வரும் இல்லையா? கடவுள் வந்து நம்ம பார்த்து என்ன வரும்போது அந்த நல்ல இந்த அமைப்புல வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுக்கு பிள்ளைங்க அவங்க பேரப்பிள்ளைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாமே பேசுவாங்க, போன் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க இங்கேயே வந்து கவர் கட்டாங்க. சோ இவங்க எல்லாம் ஃப்ரீயா வாங்கிக்கிறோம். அப்படி எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அமைப்பு லைப்ரரி வந்து சொல்ற அமைப்பு நாங்களே ஃப்ரீயா வாங்கிக்கிறாங்க. வாங்கி கொடுக்குறோம். சொல்லும்போது அந்த மாதிரி ஏதாவது ஆர்வம் படிக்க சொல்லலாம். சொன்னீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொன்னீங்க. போய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் வேலை இல்லாத ஆளு நாம என்ன நினைக்க நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு, இதையும் மிஞ்சிய ஒரு வேலை இருக்கு. அப்படித்தான் நினைச்சு ஒரு திருவாசகம் புத்தகம் பண்ணோம்னா 4 மணி நேரம் உட்கார்ந்து இதெல்லாம் கஷ்டம். நம்ம உட்கார்ந்து இந்த உடம்போதை கூட தாங்காது. அவங்க பட்ஜெட் சும்மா தான் நம்ம செலவுல தான் பட்ஜெட் வரப்படும் நாட்டுக்கு ஒவ்வொரு அடியார்கள் நினைச்சாங்கன்னா என்ன சொல்றேன்னா இதை ஒரு இதை கொண்டா நினைச்சு பண்ணா மட்டும்தான் முடியும். அடியார்களுக்காக வந்து மக்களுக்காக வந்து நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு நினைச்சு செய்யலாம். இது இறைவனுடைய பணி. 4 to 6னா இந்த வேலையை இறைவனுக்கு அதை செஞ்சே ஆகுது. அதே மாதிரி நினைச்சு வாசத்தில் 2 நாள் பண்ணுங்க. இது விஷயம் கணக்குன்னு வாழணும்னு நினைக்கிறது இதற்காக வாழ்ந்தாங்க. சரியா நம்ம நினைக்கிறதுனா பிறருக்காக, நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை போல 4 பேரை உருவாக்க. அப்ப ஏழை இத வார்த்தையை வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்த பணி என்ன நம்ம வேலைன்னு சொன்னா முடியாத வேலைக்காக இல்ல, சூழல் அப்படி யாருக்குமே வந்து இன்னொருத்தவங்க பேசுறத கேட்கறதுக்கு முதல்ல தயாரா இல்ல. ஆனா ஒரு ஊக்கப்படுத்த பாட்டுக்கு விடிய உட்கார்ந்து இருக்கிறான், எதுவுமே அதுக்கு எவ்வளவு வந்து இங்க இருந்து பேசலாம். அதுல வந்து நம்ம உடச்சு கொண்டு வரணும் அந்த சூழலை சொல்றது. நீங்க கண்டிப்பா நம்ம அது மாதிரி நம்ம பாதை சைட் பார்க்கலாம். வழியில போயிட்டு இருக்கிறோம்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் பின்னாடி பார்க்க குறையா நிறைய கொடுத்த நிறைவா போய் இப்ப வைக்கும் உணவு சாப்பிடலாம். முதல் ஞாயிற்றுக்கிழமை 6 தம்பி
சரி, வர மாசத்துக்கு யாரு உட்கார வச்சு அறிஞ்சிடலாம். அக்கா, நீங்களே பேசுங்க, அசல் மாதிரி. அக்கா, எழுதலாம் சொல்லியிருக்கா யாருன்னு? இந்த முறை அவங்களே அவங்க பேசலாம். அந்த யார் எடுத்துக்கலாம்? ரொம்ப மூத்த எழுத்தாளர், ரொம்ப நாள் வாழ்ந்து எல்லா பேரும் அவங்க மக்கள் இருக்காங்க. மூட்டை இருக்காது, தொல்காப்பியம் என்ன பண்ணணும் மக்கள்? இப்பதான் ரீசெண்டா மகிழ் பட்டீங்க கோகுல் மக்கள் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப போனவங்க ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. தம்பி மோகன் வந்து நீங்க நம்ம மீனாட்சி ஊருக்காரு. நம்ம பகுதியில விவசாயிதான் வந்து இயற்கை விவசாயம் தெரியும். இயற்கை விவசாயி இயற்கை தீவிரமா ஈடுபடுறவர். பாரம்பரிய முறைப்படி பாரம்பரிய முறைப்படி இப்ப ரொம்ப இயற்கை தீவிரமான ஈடுபாடு. நிகழ்வு வந்து தமிழ்நாடு முக்கியமான இயற்கை விவசாயம் அவங்க எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. சிறப்பான முறையில பற்றி நம்ம ஈடுபாடு இயற்கை வேலை முக்கியமான. என்னோட பேர் மோகன், சொந்த ஊர் வந்து மீனாட்சிபுரம். அண்ணன் தான். ஆனா புத்தக வாசிப்பு ரொம்ப சிறந்ததுதான். இது எஸ்ரா சொல்லுவாங்க அடிக்கடி. எப்படின்னா வச்சுங்க, தோட்டாவோட துப்பாக்கியில குண்டோட உடனே குறைஞ்சிடும். ஆனா புத்தகங்கிறது குண்டு எப்பவுமே குறையும், வீரியம் வீரியம் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம புத்தகம் படிக்க நம்ம இப்ப புத்தகம் எங்கிருந்து படிக்கிறோமோ அந்த அமெரிக்காவோட போயிட்டு வந்துடலாம். அந்த புத்தகத்தை பத்தி படிக்கும் போது அமெரிக்காவோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். நன்றி. பின்பற்றாமல் முறை தவறி சாப்பிட்டு வந்தால் பின்பு அவர்களுக்கு மருந்தே உணவாக கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிடும், மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அமைப்பு வந்துவிடும் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லுகிறார்கள். இந்த ஆரோக்கியமான உணவுகளை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது. இப்போ நான் வையம்பட்டிக்கு வந்து சுமாரா 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமா தான் இந்த நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய பல வகையான அரிசிகள், காட்டு யானை, கருப்பு கவுனி, தூய மல்லி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான அரிசிகளை இப்போ நான் 3 வருஷமா தெரிஞ்சிட்டு இருக்கேன். நானே இப்படி தெரியாம இருக்கேன்னா இந்த உலக ஜனங்களுக்கும் இந்த நோய் தீர்க்கும் ஆரோக்கியமான நல்ல உணவுகளை பத்தி இன்னும் தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் தெரிஞ்சாலும் வசதி இல்லாத ஜனங்கள் இந்த உணவு வந்து டபுள் விலை ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்காம இருந்துடுறாங்க. ஆனா டபுள் விலையானாலும் இந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள், நோய் தீர்க்கும் குண அமைப்புகள், இதை பார்க்கும்போது அந்த விலை ஜாஸ்தியானால பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல நோய் வராம பாத்துக்கலாம். இதை பத்தி அவங்க நினைக்கிறது இல்லை. நினைக்காம அந்த சாதாரண ரேஷன் அரிசி இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரிசியை பத்தி தெரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ லட்சுமி நாராயணன் இருக்கிறாருன்னா இவருக்கு லாபம் வராட்டாலும் ஒரு சேவை மனப்பான்மையோட இதை செய்யறாரு. இந்த வையம்பட்டிக்கு இந்த கடை இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஜனங்கள் இந்த பணக்காரங்க கூட இந்த அரிசி வகைகளை பத்தி தெரியாம இன்னும் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு செல்வம் இருக்குது, இருந்தாலும் ஏனோ இத பத்தி தெரியாம இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இந்த உணவு வகைகள்ல ஆரோக்கியம் செலுத்தும்படி வேண்டுகிறேன்.
தெரியுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.